குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி வந்து ஐந்திணைகளை எழுதினவங்க யார் யாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஐந்திணை புலவர்கள், அதாவது 5 ஸ்டோரி. திணைங்கிறது நமக்கு 5 திணை இருக்குது. அதாவது நம்மளுடைய நிலங்களை வந்து 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஐவகை நிலங்கள், அந்த நிலங்களை அதை பற்றி எழுதின 5 இணை பற்றி எழுதின புலவர்கள் யார் யாருங்கிறதும் இந்த 5 இணை என்னென்னங்கிறதும் தான் இதில் படிக்க போகிறோம். இந்த 5 இணையை பற்றி கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை எழுதின புலவர்கள் யாருங்கிறதையும் அது இல்லாமல் அந்த 5 இணை நிலங்களும் எந்தெந்த நிலங்கள்ங்கிறதும் நம்ம அடுத்த கிளாஸில் படிப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ குறிஞ்சி நிலம்னா எதை சார்ந்தது, அது எங்கே இருக்குங்கிறதும் அடுத்த கிளாஸில் படிப்போம். இப்போ அந்த ஐவகை நிலத்தை படிப்போம். குறிஞ்சி திணையை எழுதியவர் கபிலர். குறிஞ்சி திணையை எழுதியவர் கபிலர். ஐவகை திணையில் ஒரு திணை குறிஞ்சி திணை. அந்த குறிஞ்சி திணையை எழுதியவர் கபிலர். அடுத்தது முல்லை திணையை எழுதியவர் முல்லைத்திணை. இரண்டாவது திணை முல்லை திணையை எழுதியவர் பேயனார். இதில் வந்து பாருங்கள், பேவும் நெடிலே நாவும் நெடிலே கரெக்டாக பண்ணணும். பேயனார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லணும். முல்லை திணையை எழுதியவர் பேயனார். அடுத்தது மருதத்திணை. வேற அந்த நடுவில் வரதை நீங்கள் இப்போதைக்கு ஜாயின் பண்ணி கூட படிக்க தேவையில்ல, அதை அழுத்தி சொல்கிறதுக்காக தான் மருதத்திணை. இதை எழுதியவர் யாருன்னு படிங்க. ஓரம் போகியார். கரெக்டாக படிங்க. ஓரம் போகியார் ஓரம் போகியார். கரெக்டாக இதை ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக வார்த்தை வரும், இல்லைன்னா கரெக்டாக வராது. மருதத்திணையை எழுதியவர் ஓரம் போகியார். அடுத்து நெய்தல் திணை. இதை எழுதியவர் வெரி குட், அம்மூவனார். நெய்தல் திணையை எழுதியவர் அம்மூவனார் என்ற புலவர் தான் நெய்தல் திணையை எழுதினார். இந்த மாதிரி 5 திணைகளையும் எழுதியவர் யாருங்கிறத நம்ம திரும்ப கேட்பதன் மூலமாக மனதில் பதிய வைத்து கொள்ளலாம். அந்த வகையில் நெய்தல் திணையை எழுதியவர் அம்மூவனார். அடுத்தது பாலை திணை தான் வந்து கடைசி திணை. இதை எழுதியவர் யாருன்னு படிங்க. பொறுமையாக படிக்கணும், இது கொஞ்சம் வித்தியாசமான பேர் தான். தப்பாக படிச்சிட்டிங்க. ஓதலாந்தையார். படிக்க ட்ரைனிங் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓதலாந்தையார். பாலை திணையை எழுதியவர் ஓதலாந்தையார் என்ற புலவர். ஸோ 5 திணைகளும் 5 திணையை எழுதியவர்களின் புலவர்களின் பெயர்களும் இதில் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் 5 திணை நிலங்களும்